இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு இந்த மாதிரி லைன் ஆஃப் ஆக்ஷன் இதை யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். லைன் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னா ஒரு ஆக்ஷன் வந்து எந்த எந்த ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த இந்த லைனில் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இதை யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்பைடர் மேனை வரைஞ்சிருக்கேன். ஓகே, கண்ணு போட்டாச்சு. இதான் ஸ்பைடர் மேன். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்ன, இந்த லைன். இந்த லைன் ஓகே, இந்த லைனில் தான் இந்த ஆக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இன்னொன்று வரைகிறேன். சார் இப்படி இப்படி போட்டிருக்கு. இதை வச்சு என்ன வரையலாம் அப்படின்னு சொன்னால் உடம்போட ஆக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். யாரோ ஸ்பைடர் மேனை குத்திட்டாங்க, அது பறந்து உழவுற மாதிரி சீன், காலு. ஓகே, சரி, அந்த மாதிரிலாம் வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, இந்த லைனில் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பைடர் மேனை மறுபடியும் வரையறேன். ஃபஸ்ட்டு தலையை போட்டுரும். ஓகே, போட்டாச்சு. ஸ்பைடர் மேன் ஏன் நான் வரைகிறேன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதனால் அனாட்டமி இன்னும் நல்லா கற்றுக்கலாம். ஓகே, கால், இந்த கால் இங்கே இருக்கு. ஓகே, பொதுவாக நிஜ வாழ்க்கையில் இவ்வளோ மசில்ஸ்லாம் தெரியாது. ஆனால் காமிக் புக்ஸ் வரைகிறவங்கலாம் ரொம்ப நல்ல மசில்ஸ்லாம் டெஃபினேஷன்லாம் பயங்கரமாக போட்டு தான் வந்து வரைவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அனாட்டாமி கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. காமிக் புக் ஆர்ட் மாதிரி வரையணும்னா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, ஃபோர் ஷார்ட்டனிங். ஃபோர் ஷார்ட்டனிங்னா என்னன்னு சொன்னால், இப்போ கை இருக்குது,
அது முன்னாடி பார்க்குற மாதிரி வரையணும்னா எப்படி தன் கை விரல் இங்கே இருக்கு, கட்டை விரல் போட்டாச்சு. ஆனால் இந்த விரல்ல எப்படி வரையிறது? ஸோ இந்த மாதிரி இதான் ஃபோர் ஷார்ட்டுங்க. ஸோ இந்த கையை முன்னாடியில் இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ பேஸ் ட்ராயிங் வரைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், கையை வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இதான் ஃபோர் ஷார்ட்டனிங். ஃபோர் ஷார்ட்டனிங் வெஸ்டேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. கைமா தெரியுதா? ஓகே, இதான் ஃபோர் ஷார்ட்டனிங். ஃபோர் ஷார்ட்டனிங். ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ காலை வந்து வரைகிற அதே மாதிரி காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உடம்பு இங்கே இருக்கா. ஓகே, இடுப்பு, காலை வந்து ஏதோ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுது. காலை வந்து நம்ம முன்னாடி முன்னாடி இருக்கு. இந்த கால் கீழே இருக்கு, இந்த கால் நம்ம முன்னாடி இருக்கு. இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி காலை முன்னாடி நீட்டுற மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி காலை முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கு. இது கால் பாலம். ஓகே, இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகுது பாருங்க. ஸோ இதுதான் ஃபோர் ஷார்ட்டனிங். இப்போ நான் இது பேஸாக வச்சு என்ன பண்ணுறேன், வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஃபோர் ஷார்ட்டனிங். ஓகே, கால் முன்னாடி இருக்கும்போது தெரியுதுங்களா? தெரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைகிறதுக்கு ஃபோர் ஷார்ட்டனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கர்வ்ஸ். ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கர்வ்ஸ்னால் என்ன சொன்ன, இப்போ காலை வந்து சைடில் வரைகிறா. இது வந்து கர்வா, இந்த இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இங்கே வந்து கர்வா, அப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்ட்ரைட் ஒரு பக்கம், கர்வ் ஒரு பக்கம். கால் ரெடி, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கர்வ்ஸ்.